உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்து வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்வடைந்தேன். தலைவா உன்னை வணங்க என் தலைமேல் கரம் குவித்தேன் வரமே உன்னை கேட்க நான் சிரமே தாழ்வடைந்தேன். அருள் போலியும் அன்பு அது பகல் போல் மனக்கரும் அகல் போலியும் அன்பு அது பகல் போல் மனக்கரும் நிலையாய் உன்னை நினைத்தால் நான் மலையாய் உயர்வடைவேன். நான் மலையாய் உயர்வடைவேன். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான அன்புறவர்களே, இன்று நன்றி திருப்பலியாக பிறந்தநாள் கொண்டாடுகின்ற ஜி ராஜேந்திரன் 55வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற பால் பென்ஸ் 50வது பிறந்தநாளை கொண்டாடுகின்ற புவனேஸ்வரி இவர்களுக்காக சிறப்பான திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. இறைவன் உடல் ஆரோக்கியத்தையும் ஆன்மசரின் நன்களையும் இவர்கள் மேல் பொழிய திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. மேலும் நன்றி திருப்பலியாக விமலா ராணி அவர் நல்ல உடல்நலம் பெற்றதற்காக நன்றி திருப்பலியாக கொடுக்கின்றனர். மேலும் செபாஸ்டின் சரண்யா இவருடைய 4வது ஆண்டு திருமண நாளிலே இறைவன்களை தொடர்ந்து எல்லாவித ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று இத்திருப்பலியாக கொடுக்கப்படுகின்றது. ரெவரண்ட் ஃபாதர் கிளெமெண்ட் ஃப்ராங்க், ரெவரண்ட் ஃபாதர் ஆந்தனி பீட்டர், மரியதாஸ் 40வது நினைவு நாள், எல்சி அம்மா 16வது ஆண்டு நினைவு நாள், எஃப்பி ஆந்தனி அவருடைய நினைவு நாள், தெரேசா மற்றும் யாரும் நினையாத மக்களுக்காகவும் அகத்தாஸ் ஃபேமிலி இவர்கள் கொடுக்கின்றனர், குடும்பத்தார் கொடுக்கின்றனர். இறைவன் இந்த உள்ளங்களை நித்திய இலைப்பாற்றி கொடுத்து முடிவில்லா வாழ்விற்குள் அழைத்து செல்ல வேண்டும் என்று திருப்பலியாக கொடுக்கப்படுகிறது. இறையேசுவில் அனுபவிக்கவர்களே, இதோ இந்த கல்வாரி வழியில் தகுந்த முறையிலேயே கொடுக்க தடையாக இருக்க நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரிடம் மன்னிப்பை இறைஞ்சி மன்றாடுவோம். எல்லாம் இந்த இறைவனிடம் சகோதர சகோதரிகளே, இவரிடம் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சின்னதாகவும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பாவமே ஆகையால் எப்பொழுதும் சகோதர சகோதரிகளை நாம் எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்விற்கு அழைத்து செல்வாராக.
எங்களை கண்ணோக்கியருளும். அதனால் உமது பரிவரக்கத்தின் செயலாற்றலை துணர்ந்து உமக்கு முழு இதயத்தோடு நாங்கள் ஊழியம் புரிய அருள்வீராக. உம்மோடு தூயாவியார் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் மேலான அருள்படையையே ஆர்வமாய் நாடுங்கள். எல்லாவற்றையும் விட சிறந்த நெறி ஒன்றை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். நான் மானிடரின் மொழிகளிலும் வானதூதரின் மொழிகளிலும் பேசினாலும் அன்பு எனக்கில்லையே ஒலிக்கும் வெண்கலமும் ஓசையிலும் தாளமும் போலாவேன். இறைவாக்குரைக்கும் ஆற்றல் எனக்கு இருப்பினும் மறைபொருள்கள் அனைத்தையும் அறிந்தவனாயிருப்பினும் அறிவெல்லாம் பெற்றிருப்பினும் மலைகளை இடம்பெற செய்யும் அளவுக்கு நிறைந்த நம்பிக்கை கொண்டிருப்பினும் என்னிடம் அன்பு இல்லையே நான் ஒன்றுமில்லை. என் உடமையை எல்லாம் நான் வாரி வழங்கினாலும் என் உடலையே சுட்டரிப்பதற்கென ஒப்புவித்தாலும் என்னிடம் அன்பு இல்லையே எனக்கு பயன் ஒன்றுமில்லை. அன்பு பொறுமையுள்ளது, நன்மை செய்யும், பொறாமைப்படாது, தற்புகழ்ச்சி கொள்ளாது, இருமாப்பு அடையாது, அன்பு இழிவானது செய்யாது, தன்னலம் நாடாது, எரிச்சலுக்கு இடப்படாது, தீங்கு நினையாது, அன்பு தீவினையில் மகிழ்வுறாது, மாறாக உண்மையில் அது மகிழும். அன்பு அனைத்தையும் பொறுத்து கொள்ளும், அனைத்தையும் நம்பும், அனைத்தையும் எதிர்நோக்கி இருக்கும், அனைத்திலும் மன உறுதியாயிருக்கும். இறைவாக்கு உரைக்கும் கொடையை ஒழிந்து போம், பரவச பேச்சின் கொடையும் ஒழிந்து போம், அறிவும் அழிந்து போம். ஆனால் அன்பு ஒருபோதும் அழியாது. ஏனெனில் நமது அறிவு அரைக்குறையானது. நாம் அரைக்குறையாகவே இறைவாக்கு உரைக்கின்றோம். நிறைவானது வரும்போது அரைக்குறையானது ஒழிந்து போகும். நான் குழந்தையாய் இருந்தபோது குழந்தையைப் போல பேசினேன், குழந்தையின் மனநிலையை பெற்றிருந்தேன், குழந்தையைப் போல எண்ணினேன். நான் பெரியவனான போது குழந்தைக்குரியவற்றை அறவே விட்டுவிட்டேன். ஏனெனில் இப்போது நாம் கண்ணாடியில் காண்பது போல் மங்களாய் காண்கிறோம். ஆனால் அப்போது நாம் நேரில் காண்போம். இப்போது நான் அரைக்குறையாய் அறிகிறேன், அப்போது கடவுள் என்னை அறிந்துள்ளது போல் முழுமையாய் அறிவேன். ஆகவே நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகிய மூன்றுமே நிலையாய் உள்ளன. இவற்றுள் அன்பே தலை சிறந்தது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவாக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்ற. ஆண்டவர் நமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். யாழிசை ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். 14 யாழினால் அவரை புகழ்ந்து பாடுங்கள். புத்தப்புது பாடல் ஒன்றை அவருக்கு பாடுங்கள். திறம்படை சேர்த்து மகிழ்ச்சிக்குரிய குரல் எழுப்புங்கள். பல்லவி. ஆண்டவர் நமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரின் வாக்கு நேர்மையானது. அவருடைய செயல்கள் எல்லாம் நம்பிக்கைக்குரியவை. அவர் நீதியையும் நேர்மையும் விரும்புகின்றார். அவரது பேரன்பால் உலகு நிறைந்துள்ளது. பல்லவி. ஆண்டவர் நமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரை தன் கடவுளாக கொண்ட இனம் பேறு பெற்றது. அவர் தமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். உண்மையை நாங்கள் நம்பியிருப்பதால் உமது பேரன்பு எங்கள் மீது இருப்பதாக. பல்லவி. ஆண்டவர் நமது உரிமை சொத்தாக தேர்ந்தெடுத்த மக்கள் பேறு பெற்றோர். அனைவரும் நன்றி. Alleluia, alleluia, alleluia.
அல்லேலூயா 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 ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கு. 7வது அதிகாரம் இறை வார்த்தைகள் 31 35 முடிய. அக்காலத்தில் இயேசு, இத்தலைமுறையின் மக்களை யாருக்கு ஒப்பிடுவேன்? இவர்கள் யாருக்கு ஒப்பானவர்கள்? இவர்கள் சந்தை வெளியில் உட்கார்ந்து ஒருவரை ஒருவர் கூப்பிட்டு, நாங்கள் குழல் ஊதினோம், நீங்கள் கூத்தாடவில்லை, நாங்கள் ஒப்பாரி வைத்தோம், நீங்கள் அழவில்லை என்று கூறி விளையாடும் சிறு பிள்ளைகளுக்கு ஒப்பானவர்கள். எப்படியெனில் திருமுழுக்கு யோவான் வந்தார், அவர் உணவு அருந்தவும் இல்லை, திராட்சை மது குடிக்கவும் இல்லை, அவரை பேய் பிடித்தவன் என்றீர்கள். மானிட மகன் வந்துள்ளார், அவர் உண்கிறார் குடிக்கிறார், நீங்களோ இம்மனிதன் பெருந்தீனிக்காரன், குடிகாரன், வரிதண்டுபவர்களுக்கும் பாவிகளுக்கும் நண்பன் என்கிறீர்கள். எனினும் ஞானம் மெய்யானது என்பதற்கு அதை ஏற்றுக்கொண்டோரின் செயல்களே சான்று என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான இரண்டு சொந்தங்களே, ஒரு முறை புனித அன்னை தெரேசம்மாள் புதிதாக அவர் தொடங்கிய அந்த சிசுபவன் இல்லத்திற்கு உதவி கேட்க ஒரு பணக்கார மனிதரிடம் சென்றிருந்தார். அவர் கதவை தட்டிய பொழுது அந்த இல்லத்தினுடைய கதவை திறந்த அந்த வீட்டினுடைய தலைவர், அன்னை எங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தாருங்கள் என்று சொன்ன பொழுது அவர் கரங்களை நீட்டிய பொழுது அவர் காரி உமிழ்ந்திருக்கிறார். அந்த காரி உமிழ்ந்த உடனே அவர் அந்த கரத்தை மூடிக்கொண்டு இன்னொரு கரத்தை நீட்டி, இது எனக்கு, என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது தாருங்கள் என்று சொன்னாராம். அன்பு ஒன்றுதான் இந்த உலகத்தை வெல்லும் என்பதை இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நம்மை அன்போடு சிந்திக்க அழைக்கிறது. பவுலடிகளார் அன்பை பற்றி இதைவிட ஒரு அழகை யாரும் சொல்ல முடியாது. ஒரு செக்லிஸ்ட், நம்ம திருமணம் செய்து கொள்ள வேண்டும் அல்லது திருமணுக்கு பெற வேண்டும் என்ற ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும் இல்லைங்களா? இப்போ நீங்கள் வேலைக்கு போனால் கூட ஒரு கண்டிஷன்ஸ் இருக்கும், ஒரு செக்லிஸ்ட் கொடுப்பாங்க, இதெல்லாம் இருக்கணும். ஏதாவது சர்டிஃபிகேட் வாங்கணும்னு சொன்னால் கூட ஒரு செக்லிஸ்ட் இருக்கும். இந்த சான்றிதழ் நீங்கள் எடுத்து வந்தால் தான் உங்களுக்கு இதை நாங்கள் கொடுப்போம் என்று. நாம் ஆண்டவர் இயேசுவை அன்பு செய்கின்றோம் என்றால், இந்த பவுலடிகளார் என்று முதல் வாசகத்தில் இருக்கிறது எல்லாம் என்னுள் இருக்கிறதா என்று சிந்திக்க அழைக்க வேண்டும். எதெல்லாம் என்னுள் இருக்கக்கூடாது, எதெல்லாம் என்னுள் இருக்க வேண்டும் என்பதை மிக அழகாக பவுலடிகளார் வரையறுத்து நமக்கு கொடுத்திருக்கிறார். நற்செய்தியிலே ஆண்டவர் இயேசு இந்த பரிசேயர்களையும் சதுசேயர்களையும் பார்த்து, அவர்கள் ஆண்டவர் இயேசு பாவிகளோடு உணவுகிறார், அவர்களோடு உறவாடுகிறார், அவர்களோடு செல்லுகிறார் என்று அவர்களை கண்டனம் செய்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், பாவிகளை நான் தேடி மீட்க வந்தேன், மருத்துவர் நோயுற்றவருக்கென்று நோயுற்றவருக்கே தேவை என்று சொல்லி இரக்கத்தை நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அதன் வழியாக நாம் பார்க்கின்றோம், ஆண்டவர் இயேசு பல்வேறு நேரங்களிலே இரக்கத்தோடு பாவிகளை அவர் நடத்துகின்றார். குறிப்பாக யோவான் நற்செய்தி 8வது அதிகாரம் 1-11 நாம் பார்க்கின்றோம், நானும் தீர்ப்பிடவில்லை, நீர் போகலாம், இனி பாவம் செய்யாதே. இதுதான் ஆண்டவருடைய வார்த்தை. நாம் ஒவ்வொருவரையும் இறைவன் அன்பு செய்வதால் தான் அவர் மனிதராக பிறந்தார். அவர் பல்வேறு புதுமைகளை செய்திருக்கிறார். எல்லா புதுமைகளும் எதற்காக? அவர் நம்மை அன்பு செய்கின்றார் என்பதை காட்டுவதற்காக. எனவே அன்பு ஒன்றே இந்த உலகை வெல்லும். பள்ளியில் வேலை செய்கிற அந்த பிள்ளைகளிடம் அவங்க குறும்பு செய்யும் பொழுது அன்பாக சொன்னால் உடனே கேட்கிறாங்க. நம்ம கோபமாக பேசினால் அவர்கள் அதை சரியாக எடுத்துக்கொள்வதில்லை. அதுபோல தான் நாம் பெற்றோர்களாக இருக்கிறோம். நம்முடைய
நம்முடைய பிள்ளைகளை அன்பாக திருத்த வேண்டும். we cannot hit, நம்ம அடிக்கக்கூடாது. பிள்ளைகளை தவறான வார்த்தைகளை பேசி அவர்களை திருத்த முயலக்கூடாது. பிள்ளைகள் அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அன்பால் நாம் சொன்னோம் என்றால், கண்டிப்பான குரலோடு அன்பாக எடுத்து சொல்வோம் என்றால் பிள்ளைகள் கேட்டுக்கொள்வார்கள். எனவே இயேசுவில் பிரியமானவர்களே, அன்பை விதைப்போம், இறைவன் அருளை அறுவடை செய்வோம், இறையாட்சியை கட்டி எழுப்புவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உமது நன்மை மிகுதியால் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நீர் மனிதராக எங்களை படைத்தீர். நாங்கள் நீதியின்படி தண்டனைக்குரியவராயின் உமது இறப்பு மிகுதியினால் எங்களை மீட்டருளினீர். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோரும் திரும்பும் நடுங்குகின்றனர். வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராஃபின்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறங்கி புகழ்ந்து பாடுவதாவது: உன்னத
ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை தூய்மைப்படுத்தும் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உடன்கணித்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதை பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரை, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமணின் ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் முது திரு அவையின் நினைவு கூறுகளும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் பீட்டர், எங்கள் துணை ஆயர்கள் சூசை மற்றும் சதீஷ், ஏனைய ஆயர்கள் எல்லா திருநிலையினராக அனைவரோடும் முது திரு அவையங்கள் நிறைவு பெற செய்திருக்கிறோம். மேலும் உயிர்த்தெழுதலோருடன் உயிர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக வழியில் ஏற்றவர்களும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான அன்னை மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப் நீதிமான், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு வந்தவராய் வாழ்ந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளவும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. அனைவரும் சேர்ந்து நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்பிக்க, நமக்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்த ஜெபத்தை துணிவோடு ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் துன்பங்களிலிருந்தும் வேதனைகளிலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள்
எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்னும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் வல்லமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் ஆண்டவர் தரும் சமாதானத்தை பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருவுடலும் திரு ரத்தமும் இதில் ஒன்றாய் கலந்து இதை உட்கொள்ளும் நமக்கு நிலைவாழ்வு. இதோ இறைவன் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர், நம்மை அன்பு செய்கின்ற தெய்வம். இதோ இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டு நாம் அனைவரும் பெறுகின்றோம். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியிருந்தோம், எனது ஆன்மா நலமடையும். இந்த திருரத்தம் நம்மை காத்து நிலைவாழ்வு. ஆமென். தீமைகள் ஆற்றல்கள்
திருமுடி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கி திருப்பயணிகளாக எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் என் மீட்பரும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமென்றும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே ஆட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பெற்றுக்கொண்ட விண்ணக கொடைகளின் செயலாற்றல் எங்கள் மனதையும் உடலையும் ஆட்கொண்டருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் எங்கள் விருப்புகளுக்கு இடம் கொடாமல் இத்திருவிருந்தின் பயனுக்கு ஏற்ப வாழ்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூயார் உங்கள் மேல் வந்து தங்கி உங்களை ஆசீர்வதித்து என்றும் காத்து வழி நடத்துவாராக. ஆமென். சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவுற்றது. இறைவா உமக்கு நன்றி.